ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்த அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்துருந்தோம். இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அக்கௌண்ட். அதனால தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எங்கே முடித்தோமோ அதுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அல்டிமேட்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கிராஸ் ப்ராஃபிட் இல்லை கிராஸ் லாஸுங்கிறத கண்டுபிடிச்சோமா? அந்த கிராஸ் லாஸ் ஆர் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிளியராக பார்த்துட்டோன்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தவிர வேறு என்ன வந்தாலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராத ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். இதில் இன்கம் ஃபுல்லாக வந்து நமக்கு கிரெடிட் சைடில் வருது. அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல், ரெண்ட் ரிசீவ்டு. இது எல்லாமே நமக்கு வந்து எந்த சைடு வருது? கிரெடிட் சைடில் வருது. எல்லா எக்ஸ்பென்சஸும் நமக்கு வந்து டெபிட் சைடில் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், ஆஃபீஸ் சேலரி, கம்யூனிகேஷன், ட்ராவல், ஆஃபீஸ் ரெண்ட், டெப்ரிசியேஷன், ஆடிட் ஃபீஸ், இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அட்வர்டைசிங், சேல்ஸ்மேன் கமிஷன், டெலிவரி மேன் எக்ஸ்பென்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ், பேங்க் சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். இது கூட பேட் டெட் அப்படிங்கிற ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஏன் இதில் கொடுக்காமல் இருக்காங்கன்னா, நமக்கு வந்து இந்த பேட் டெப்ட்டுக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, பேட் டெப்ட்டு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்டு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்டு, ஓல்டு ப்ரொவிஷன், நியூ ப்ரொவிஷன்னு சொல்லி அது நமக்கு தனியாக வரும். தனியாக ஒரு சம்மே கேட்குற அளவுக்கு நமக்கு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் அதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க ஆட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம வந்து கன்சாலிடேட்டடாக படிக்கிறதுனால இந்த இதுலேயும் நம்ம பேட் டெப்ட்ஸையும் சேர்த்து படிச்சிருவோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக புரியும். இதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். பேட் டெப்ட்டுங்கிறது என்னதுன்னா, ஒரு பர்சன் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு அதை திரும்ப தரலைன்னா அதுவும் ஒரு அதுக்கு பேர் தான் பேட் டெப்ட்டு. அந்த பேட் டெப்ட்டை ஏன் நம்ம எக்ஸ்பென்ஸ் சைடில் காமிக்கிறோம்னா, எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால காமிக்கல. நம்மளோட கோல்டன் ரூல்ஸ் படி வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கிடையாது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஒரு பர்சன் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு திரும்ப தரலைன்னா அது என்ன அர்த்தம்? நமக்கு அது ஒரு லாஸ். அதனால தான் அதை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். இதோட பேலன்சிங் ஃபிகர் எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர் வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு சொன்னேனோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர் வந்து நெட் ப்ராஃபிட். சப்போஸ் கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பேலன்சிங் ஃபிகருக்கு நேம் என்னென்னா நெட் லாஸ். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற நார்மல் ஃபார்மேட்டு. இது கூட நமக்கு வந்து நம்ம போனதில் பார்த்தோம்ல, அவுட்ஸ்டாண்டிங்கு, ப்ரீபெய்டு, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு சம் வச்சு கிளியராக பார்த்துருவோம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.